அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை மூர்க்கரோடு இணங்கேல். அரக்கர் குணம் கொண்டவர்களோடு பழகாதே. இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். சுகந்திபுரம் என்னும் ஊரில் அன்வர் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலியும் நல்ல குணமும் கொண்டவன். ஆனால் தவறாக மூர்க்க குணம் கொண்ட சில நண்பர்களுடன் பழகினான். அந்த நண்பர்கள் எப்போதும் தீய செயல்களில் ஈடுபடுவார்கள். ஒருநாள் மளிகைக் கடையில் அன்வரின் நண்பர்கள் சண்டை போட்டனர். அப்போது அன்வர் தன் நண்பர்களை சமாதானம் செய்ய முயன்றான். அப்போது அந்த கடையில் இருந்த ஒரு கண்ணாடி ஜாடி கீழே விழுந்து உடைந்தது. கடைக்காரர் யார் இதை செய்தது என்று தெரிந்து கொள்ளும் முன்பே அன்வரின் நண்பர்கள் எல்லோரும் அங்கிருந்து ஓடி மறைந்தனர். ஆனால் அன்வர் மட்டும் கடைக்காரரிடம் மாட்டிக்கொண்டான். கடைக்காரர் கோபத்தில் அன்வரை கடுமையாக திட்டத் தொடங்கினார். அந்த நேரத்தில் அன்வர் மிகவும் அவமானப்பட்டான். மனவருத்தத்துடன் அவன் தன் வீட்டிற்கு வந்தான். இதை கேள்விப்பட்ட அன்வரின் தந்தை நாச்சிமுத்து அன்வரிடம் பாசமாக சொன்னார். மகனே, அரக்கர் குணம் கொண்டவர்களோடு பழகினால் அவர்களின் பழக்கம் உன்னையும் கெடுக்கும். நல்ல குணம் கொண்டவர்களோடு பழகினால் உன் வாழ்க்கை நல்வழியில் செல்லும். அந்த வார்த்தைகள் அன்வரின் மனதை மாற்றின. அவன் மூர்க்க குணம் கொண்ட நண்பர்களை விட்டு விலகி நல்ல குணம் கொண்டவர்களோடு மட்டுமே பழகத் தொடங்கினான். அதன்பின் அவன் வாழ்க்கை அமைதியாகவும் சிறப்பாகவும் மாறியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: அரக்கர் குணம் கொண்டவர்களோடு பழகாதே. நல்ல நட்பு நல்ல வாழ்வை உருவாக்கும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.